वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्तीसम्भवं धाम वैजयन्ती விபூஷணம். ஒரு நிமிஷம். இந்த காளிய நர்த்தன ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த 123 முடிச்சோம். ச பன்னகீனாம் பிரணிபாத பகாஜாம் திரவீபவன் தீன விலாப பேதைஹி பிரசாதிதः பிராதித பர்த்ரு பிக்ஷாம் கிமஸ்ய நு ஸ்யாத் அபதம் தயாயாः. பிரணிபாத பாஜாம் பன்னகீனாம் திரவீபவன், அந்த நர்த்தனம் ஆடுறார் பகவான். கண்ணன் வந்து காளியன் தூஷிக்கிறான் யமுனைய. அதை தூஷிச்சதுனால அந்த இடத்துல வந்து அவனை அடக்கணும்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து விலகணும் அப்படிங்கிறதுனால அவன் மேல இன்ஃபேக்ட் கொல்றதுக்குன்னு வரான். அப்போ அங்க சுத்தி எல்லா மனைவிகளும், காளிங்கனுடைய மனைவிகள் எல்லாமே ஸ்தோத்திரம் பண்றா. ஸ்தோத்திரம் பண்ண உடனே பிரசாதிதா, ஒரு சந்தோஷம் அடைஞ்ச பகவான் பர்திருபிக்ஷாம் பிராதித, அவளுக்கு வந்து கணவன் வந்து உயிர் கேட்கிறா இல்லையா, அதனால அந்த ஒரு பிக்ஷாவை கொடுக்கிறார் பகவான். கொடுத்த உடனே அர்த்தாந்தரநியாசம் அங்க வைக்கிறார் தேசிகர். கிம் அஸ்யனு சியாத் அபதம் தயாயாக, தயாயாக அபதம் கிம் சியாத். இந்த பகவான் வந்து தய காமிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னா அதுக்கு யாராவது பாத்திரம் ஆகாம இருக்க முடியுமா? ஏன்னா அதுக்கு எல்லையே கிடையாது பகவானுடைய தயைக்கு. அதனால்தான் கருணா சாகரன்னு அவனுக்கு பேர். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரொம்ப அழகா அவன் வந்து காலை வைக்கிறான். இது வரைக்கும் வந்து மர்தனம் பண்ணணுங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூட்ல வைக்கிறச்சு அந்த கால் எப்படி இருந்திருக்கும். இங்க வந்து ஆடுறான். அந்த அந்த ஆட்டத்தை பார்த்து காளியன் வந்து ஸ்தோத்திரம் பண்றாங்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. அழகான ஸ்லோகம். உடனே அவர் வந்து விருத்தத்தை மாத்துறார். அந்த கடைசி 4 ஸ்லோகமுமே உங்களுக்கு வந்து விருத்தம் மாறுறது. ஏன்னா ஒரு சர்க்கத்தினுடைய எண்டுல வந்து ஒன்னோ ரெண்டு, ஒன் ஆர் மோர், எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து விருத்தத்தை மாத்தலாம். அந்த காலத்துல வந்து உங்களுக்கு அரங்கேற்றுவதுங்கிறது ஒரு சபையில அரங்கேற்றுவா, இல்லைன்னா ஒரு ராஜாக்கு முன்னாடி ஒரு தர்பார்ல அதை வந்து படிக்கிறது. இன்னி மாதிரி வந்து 10 பிரிண்ட் போட்டு புக் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுங்கிறது கிடையாது இல்லையோ. அதனால அன்னைக்கு வந்து எல்லாரும் அதை கையில வச்சுண்டு அதை ராஜாக்கு முன்னாடி படிச்சு காமிக்கிறதோ, இல்லைன்னா ஒரு ஒரு சபை இருக்கும், அந்த சபைக்கு முன்னாடி படிச்சு காமிக்கிறது. அந்த பழக்கத்துல என்னன்னா ஒரு சர்க்கம் முடிஞ்சு அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கிறதுங்கிற அந்த இண்டிகேஷனுக்காக அவ வந்து சர்க்கத்தினுடைய அந்த மீட்டரை மாத்துவா. அடுத்த சர்க்கத்தினுடைய மீட்டரும் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா ஒரே மீட்டர்ல வரப்போகுது. சோ நடுவுல ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து கடைசியில் அந்த சர்க்கம் முடியரிச்சு அதனுடைய அந்த விருத்தத்தை மாத்துறது. இங்க வந்து அந்த டான்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு விருத்தத்துல போடுறார். அஸ்வதாட்டின்னுட்டு ஒரு விருத்தம். லோலாபத சரண லீலாஹதி க்ஷரித ஹாலாஹலே நிஜபணே நிருத்யந்தம் அப்ரதிக கிருத்தியம் தம் அப்ரதிமம் அத்தியந்த சாரு வபுஷம் தேவாதிபிஸ் சமய சேவாதர த்வரித ஹேவாக கோஷ முகரைஹி திருஷ்டாவதானம் அத துஷ்டாவசௌரி மகிரிஷ்டாவரோத சகிதா. அந்த ஓட்டம் கூட அந்த ஒரு தத்திமிதான்னுட்டு உங்களுக்கு அந்த ஒரு டான்ஸோட ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தேளா. அதுதான் அந்த விருத்தத்தினுடைய ஒரு அழகு. அங்க ஒவ்வொரு பதமா பார்த்துன்னு வந்துருவோம். லோலா லோல ஆபத்தத்து இல்லையா, லோல ஆபத்தத்து சரண லீலா ஆகதி க்ஷரித ஹாலாஹலே நிஜ பணே நிருத்யந்தம் அப்ரதிக கிருத்தியம் தம் அப்ரதிமம் அத்தியந்த சாரு வபுஷம் தேவாதிபிஹி தேவாதிபிஹி சமய சேவா ஆதர த்வரித ஹேவாக கோஷ முகரைஹி. இப்படிதான் நாங்க போட்டுப்போம் இது சொல்றச்சே. திருஷ்ட அவதானம் அத துஷ்டாவ சௌரிம் அஹிஹி இஷ்ட அவரோத சகிதா. சோ அஹிஹி மெயின் அங்க இதுதான் நமக்கு வந்து இந்த
பாம்பானது அஹிஹி இஷ்ட அவரோத சகிதா இஷ்ட தனக்கு பிடித்தமான அவரோதங்கிறச்சு மனைவிகள் எந்த மனைவிகள்லாம் வந்து அங்க நின்னுண்டு தன்னுடைய உயிருக்காக அவன்கிட்ட கேட்கிறாளோ யாச்சனம் பண்ணாளோ அவர்கள் எல்லோருமே இஷ்ட ஃபேமிலி தானே. அவரோதனாலே இந்த அந்தப்புறம்ங்கிறோம் இல்லையா, சோ அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவரோத, சோ அந்த அந்தப்புறத்தில் இருப்பவர்களையே அவரோதன்னு விடுறார். சோ இஷ்ட அவரோத சகிதா அஹிஹி இந்த பாம்பானது தனக்கு பிடித்த மனைவிகளுடன் கூட காளியன் ஷௌரிம் துஷ்டாவ ஷௌரி பகவானை துஷ்டாவ ஸ்தோத்திரம் செய்தார். அந்த எப்பேற்பட்ட பகவானுங்கிறதுக்கு தான் முழுக்க வருது. முதல்ல நிருத்தியந்தம் ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவே அவன் டான்ஸ் ஆடுறான். இங்க எது மேல டான்ஸ் ஆடுறான், மேடை வேணுமோ இல்லையோ, நிஜ பணே நிருத்தியந்தம். ஒருத்தர் ரொம்ப அழகா வந்து சொன்னார், அது சிவனுடைய தாண்டவத்துக்கும் கண்ணனுடைய இந்த காளிய நர்த்தனத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, அது வந்து அந்த மேடை வந்து அசையாத மேடையாம். ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொன்னார், அந்த சிவனுடைய மேடை வந்து அசையாத மேடை, இது வந்து எப்படி அசையும்னு தெரியாது, எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு சஞ்சலமாவே இருக்கக்கூடிய ஒரு மேடையா இருந்தது. அந்த மேடை மேல பகவான் ஆடினானா. சுவாரஸ்யம்தான், வேற ஒண்ணும் இல்ல. நிருத்தியந்தம் அப்படி நடனம் ஆடுகின்ற அந்த சௌரியம் கண்ணனை ஸ்தோத்திரம் செய்தான் காளியன். அது நிருத்தியந்தம்ங்கிறச்ச எது மேல நடந்துட்டு இருந்தான்னா ஆடிட்டு இருந்தான்னா நிஜ பணே தன்னுடைய அந்த படத்து மேலே அந்த ஒவ்வொரு படத்துல இருந்தும் வந்து அப்படியே விஷம் கக்கறது. ஏன்னா இவன் வந்து அடிக்கிற அடியில அந்த விஷம் வெளியில வரதான், அவனை வந்து சுத்தமாக்குறதுக்காக. நீங்க இந்த காளிய நர்தனத்தினுடைய ஒரு அழகே அப்படிதான். பகவானும் அழகா இருப்பான், கீழே அந்த காளியனை பார்த்தா நம்மளுடைய சத்ரு, அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்ரு ரோகங்கள் இதெல்லாத்தையும் வச்சு மிதிச்சு வெள்ள தள்ளுற மாதிரி இருக்கும் இல்ல. அதுதான் அந்த காளியனுடைய விஷத்தை எல்லாத்தையும் வெளியில க்ஷரித வெளியில அப்படியே இட் ஜஸ்ட் ஊசஸ் அவுட் ஆஃப் ஹிம் ஆஃப் ஹிஸ் ஹெட் அப்படி சொல்றாருங்க. லோலா ஆபதத்து சரண லீலா ஆகதி க்ஷரிதஹாலாஹலே நிஜபணே. எந்த அவனுடைய படங்கள் எப்படி இருந்ததுன்னா க்ஷரித ஹாலாஹலம் வெளியில அப்படியே அந்த விஷத்தை கக்கறது, க்ஷரிதம் அப்படியே வெளியில வழியறது, ஹாலாஹலம்ங்கிறது என்னத்தினால வழியறதுன்னா லோல அசைகின்ற அவனுடைய அவனுடைய அந்த நிருத்தியத்தினால அவன் இப்படியும் அப்படியும் கால அசைக்கிறானோ இல்லையோ, லோல ஆபத்து சரணம் அசைகின்ற விழுகின்ற காலு, அசைந்து அசைந்து ஆடுகின்ற, அததான் இங்க ஸ்வநிருத்தேன சலசிய ஆபத்த சரணசிய தன்னுடைய நிருத்தியத்தினால கீழே விழுகின்ற சரணம், அந்த சரணத்தினால் சரணத்தினுடைய அடித்தல். அந்த அடித்தல் எப்படி இருக்குன்னா விளையாட்டா உன் பெருசா போர்ஸ வச்சுட்டு அப்படியே திம் திம்ங்கிறது கிடையாது, அவன் அப்படி லைட்டா வைக்கிறான், அதனாலேயே உள்ளே இருந்து அந்த விஷம் வெளியில வருது, அவ்வளவுதான். லீலா தானே, லீலா ஆகதி விளையாட்டாக அந்த அடிக்கிற அந்த கால்னுடைய அடித்தல்னால க்ஷரித ஹாலாகலே நிஜபணி ஹாலாகலம் வெளிவருகின்றதான தன்னுடைய தலையில் நிருத்தியந்தம் ஆடுகின்றவனை பார்த்து ஸ்தோத்திரம் செய்கிறான் காளியன். ரைட்டா. அடுத்தது அப்பிரதிக கிருத்தியம், அவன் செயல் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணான்னா அங்க வந்து ஒரு விக்னம்ங்கிறதே கிடையாது இல்லையா. அப்பிரதிக கிருத்தியம், பிரதிகானாலே தடை, தங்கு தடை இல்லாத ஒரு செயலை கொண்டவன் பகவான். தீர்மானம் பண்ணா ஏறினா குதிச்சான் டான்ஸ் ஆடினா ஓவர், அங்க அவ்வளவுதான். அப்பிரதிக கிருத்தியம் அப்பிரதிமம், இந்த மாதிரி ஒரு ஒரு ஓமையே இல்லாத ஒரு பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். அப்பிரதிமம் தம் அத்தியந்த சாரு அபுஷம், கேட்கவே வேண்டாம். கண்ணனை டிஸ்கிரைப் பண்றதுக்குன்னுட்டு இன்னி வரைக்கும் கவிகள் உற்பத்தி ஆயின்னு இருக்கா. அந்த கண்ணனுடைய ஒரு ஒரு இதை இமேஜின் பண்றச்சே அதை வர்ணிக்கணும் வர்ணிக்கணும்னுட்டு அத்தனை பேர் அவனை பத்தி ஸ்லோகம் எழுதுறதுக்கு தயாரா இருக்கா. அதனால அவனுடைய அத்தியந்த சாரு ஒப்புஷம், அவ்வளவு அழகான ஒரு ஒரு தேகத்தை கொண்டவன், அவனை பார்த்து ஷௌரின் துஷ்டாவ. இந்த கடைசியில இருக்கு பாருங்க, தேவாதிபிகி சமய சேவா ஆதர துவரித ஹேவாக கோஷ முகரைஹி தேவாதிபிகி திருஷ்ட அவதானம். இந்த சமயம் பார்த்து யாரு விட்னஸ் வேணுமே,
அவன் வந்து காளியன் மேல டான்ஸ் ஆடுறாங்கிறதுக்கு விட்னஸ் யாருன்னா தேவர்கள் தான். தேவ யோனிகள் எல்லாருமே தேவாதிகள்ங்கிறச்சு இங்க கீழே இவர் போடுறது என்னன்னா எல்லாரையும் போடுறார், அந்த இடத்துல சேர்த்துன்றார். தேவ அசுர கந்தர்வ பிரமுகைகி திருஷ்ட அவதானம் திருஷ்ட நித்த பிரணிதானம். பகவானுடைய ஒரு ஒரு கவனம் பார்க்கப்பட்டது. திருஷ்ட அவதானம்னு அவனுடைய ஒரு கான்சென்ட்ரேஷன் விளையாட்டா கால வைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பகவான் வந்து என்ன ஆடுறதுன்னு சொல்லிட்டேனோ இல்லையோ, தலைகள் அவனுக்கு வந்து 100ங்கிறா 101ங்கிறா 105ங்கிறா 1000ங்கிறா தெரியாது, எத்தனையோ தலை. ஒவ்வொரு தலையில இருந்தும் இருக்கக்கூடிய அந்த விஷத்தை வெளியில தள்ளணும்னா அவன் ஒரு அட்டென்ஷனோட காலை வைக்கணும். அல்லது விளையாட்டாகன்னு வேற சொல்லியாச்சு, அது வந்து அனாயாசமா இருக்கணும் பாக்குறதுக்கு. ரொம்ப ஒரு ஃபோர்ஸோட பார்த்து ஸ்டடீடா இருந்ததுன்னா ரசிக்கிறதுக்கு வராதே. ரசிக்கணும்னா லீலா இருக்கணும் அந்த இடத்துல. அட் த சேம் டைம் தேவர்கள்லாம் பகவானுடைய ஒரு ஒரு கவனத்தை கவனிக்கிறா. சோ திருஷ்ட அவதானம் எஸ்ய அவதானம் திருஷ்டம்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவதானேன யஹா திருஷ்டா அப்படியும் எடுத்துக்கலாம். சோ எவன் பார்க்கப்பட்டானோ, ஒரு ஒரு கவனத்தோடு பார்க்கப்பட்டானோ அப்பேற்பட்ட கண்ணன். தேவாதிபிகி திருஷ்ட அவதானம் யஹா. ஆக்சுவலி இங்க வந்து என்னன்னா பிரணிதானம்ங்கிறது நிறுத்த பிரணிதானத்தை தான் இங்க சொல்றார். அவனுடைய டான்ஸ் ஆடுற அழகு இருக்கே, பிரணிதானம்னாலே மனசு போய் ஒரு ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது இருக்கு பாருங்க. சித்த ஐகாகிரியம் தான் பிரணிதானமும். ஈஸ்வர பிரணிதானம்னுட்டு யோக சாஸ்திரத்துல எடுக்கிறச்சு அந்த மனசு போய் ஒருங்கிணைச்சு எங்க வந்து ஃபோக்கஸ்டா இருக்கோ அதுக்குதான் பிரணிதானம்ங்கிறோம், அவதானம்ங்கிறது. பகவான் என்ன ஃபோக்கஸோட டான்ஸ் ஆடுறாங்கிறது தேவர்கள்லாம் பார்த்தா. சோ தேவாதிபிகி எஸ்ய அவதானம் திருஷ்டம். அப்பேற்பட்ட சௌரியம் துஷ்டாவ அந்த தேவர்களால ஏன் பாக்குறா, இதுதான் சரியான சமயம் அவனை வந்து சேவை புரியறதுக்கு, அவனுக்கு வந்து ஒரு போற்றுவதற்கு. இப்ப எப்பவுமே வந்து ஒரு ஒரு ராஜாவோ இல்ல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபிகர், ஒரு ப்ராமினன்ட் ஃபிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு காரியம் பண்ணும் பொழுது 4 பேர் சுத்தி நின்று வந்து போற்றி போற்றின்னு சொல்லும் பொழுது இந்த சைக்கோ ஃப்ரெண்ட்ஸ் லெவலுக்கு எடுத்துக்கலாம். அது அவ்வளவு தூரம் எடுத்துக்க வேண்டாம் பாவம். ஏன்னா தேவர்களும் வந்து ஒரு அந்த அந்த மொமெண்ட்ல பகவான சேவை புரிஞ்சோம்னா நமக்கும் ஒரு நன்மை நடக்காதாங்கிறதுக்காக வந்தா. திஸ் இஸ் நாட் நார்மலா பார்க்கக்கூடிய ஒரு பாலிட்டிஷியனை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சைக்கோஃபேன்ஸ் இல்லையே இந்த இடத்துல. பகவான் தான் நிருத்தியம் ஆடுறான், அதனால இது கரெக்டான சமயம் அவனை சேவை புரியறதுக்கு. அதுல ஆதரம், அவனுக்கு சேவை செய்வதில் ஆதரவு, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கவனத்துடன் கூடினவர்கள், ஒரு பகுமானத்துடன் கூடினவர்கள். அப்படி துவரித்த சீக்கிரமாக ஓடி வந்து ஹேவாக்க கோஷ முகரைகி ஏராளமாக கோஷம் செய்கிறார்கள். அந்த ஹேவாக்க கோஷங்கிறது ஹேவாக்கா ஹேவாக்க கோஷேன ஸ்வச்சந்த ஸ்துதி கோஷேன ஒருத்தரும் அவரவருக்கு இஷ்டப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை செய்கிறார்கள். இதுல சிவலீலார்ணவத்துலதான் நினைக்கிறேன், பரமேஸ்வரனை பார்த்து சில பேர் ஸ்தோத்திரம் பண்றா, சில பேர் வேதகோஷம் பண்றா. அதாவது ப்ரஹஸ்பதி முதலிய ரிஷிகள்லாம் வரும்பொழுது, சப்த ரிஷிகள்லாம் வர்றச்சு, இல்ல வாலகில்யர்கள் மாதிரி ரிஷிகள்லாம் இருக்கும் பொழுது அவர்கள்லாம் அவருக்கு தெரிஞ்ச வேதகோஷத்தை பண்றா. கந்தர்வர்கள்லாம் பாட்டு பாடுறா, கிண்ணறர்களும் ஆலாபனை பாடுறா, இல்ல அப்சர ஸ்திரீகளா இருந்தா டான்ஸ் ஆடி அவளுடைய ஒரு ஒரு பகுமானத்தை தெரிவிச்சுக்கிறா. தேவர்களா இருந்தா வெறும் வார்த்தை வராது, கிரியேட்டிவிட்டி இல்லையோ என்னமோ, போற்றி போற்றின்னு மாத்திரம் சொல்லுவாளோ என்னமோ, அந்த மொமெண்ட்ல அவளுக்கு என்ன தோன்றதோ ஸ்வச்சந்தம், அதான் ஸ்வேச்சையாங்கிறதுக்கு ஹேவாக்கன்னு அர்த்தம். சோ தனக்கு இஷ்டப்படி கோஷத்தை செய்வதனால் முகரைகி ரொம்ப ஒரு சத்தத்துடன் கூடினவர்களான, அப்படி கோலாகலமா இருந்தது அந்த சமயத்துல இல்லையா. தேவாதிபிகி அப்படிப்பட்ட தேவர் கந்தர்வர்கள் அசுரர்கள் முதலியவர்களால் திருஷ்ட அவதானம், பகவானுடைய அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் பார்க்கப்பட்டது. பார்க்கப்பட்ட ஒரு ஒரு கவனத்தை கொண்டவனான அந்த கண்ணனை பார்த்து அஹிஹி இந்த பாம்பானது காளியனானது துஷ்டாவ ஸ்தோத்திரம் செய்தது. இந்த இது வந்து வெறும் யமகாலங்காரம் அனுப்பிராசன்னு விடுறார்.
இது வந்து அஸ்வதாட்டின்னு இந்த விருத்தத்துக்கு பேரு. லோலாபத சரண லீலாஹதி க்ஷரிதஹாலாஹலே நிஜபணே நிருத்யந்தம் அப்பிரதிக கிருத்யந்தம் அப்பிரதிமம் அத்தியந்த சாரு வபுஷம் தேவாதிபிஹி சமய சேவாதர த்வரித ஹேவாக கோஷ முகரைஹி திருஷ்டாவதானம் அத துஷ்டாவ சௌரிம் அஹிஹி இஷ்டாவரோத சகிதா. அடுத்ததும் என்ன சொன்னேன்? அஸ்வதாட்டின்னு இருக்கு. அதாவது அஸ்வத் ஹார்ஸனுடைய ஒரு இது கதி அஸ்வதாட்டிங்கிறது. இது இது வந்து காயத்ரி சந்தஸ்னுடைய ஒரு, அதாவது 996 உங்களுக்கு 18+6 அத்தனை அக்ஷரங்கள் இருக்கு அதுல. ஆக்சுவலி அஸ்வதாட்டி தேவி ஸ்தோத்திரம் ஒண்ணு இருக்கு, அஸ்வதாட்டி ஒண்ணு பாக்கணும். அம்பா அஷ்டகம்னுட்டு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு அந்த மீட்டர்ல ஃபுல்லா. இதே வந்து நாராயணபட்டதிரி வந்து காளிய மந்திரத்துல வந்து தோடகம்ங்கிற மீட்டர்ல போட்டிருக்கேன். அதவா ரெணிகோரதரம் பணினம் அப்படி போட்டிருக்கேன். ஓகே. ஒருத்தரோட அவ எப்படி அதை விஷுவலைஸ் பண்றாங்கிறது இருக்கே இல்லையா? ஆமா ஆமா. இப்ப அஸ்வத் காட்டி இதுக்கு பேரு. அஸ்வத் தாட்டி. இதுக்கு முந்தின விருத்தம் என்ன சொன்ன? அஸ்வதாட்டி. இல்ல இல்ல, அதுக்கு முந்தினது அந்த இந்த நார்மல் எல்லாமே. இது வந்து இல்ல, இன்னைக்கு ஆரம்பிச்ச போதும் அந்த இதுதான் அஸ்வதாட்டி லோலாபத சரண. ஆமா, முதல்ல வரும் செத்ததாரா மாதிரி இல்லையா? இல்ல இல்ல, இதெல்லாம் மத்ததெல்லாம் வந்து உபஜாதி மாதிரி வந்துரும் நினைக்கிறேன். உபஜாதி. ஆமா. இப்போ வர்றது அடுத்தது 125 வந்து மாலினி விருத்தம் நினைக்கிறேன். மாலினி விருத்தம். ஆமா, ஹரிச்சரண சரோஜன் ஞாச தன்யோத்தமாங்கா. ஆமா, 4 விருத்தம் வரிசையா வர்றது. அடுத்தது புஷ்பிதாக்ரான்னு நினைக்கிறேன். இது இந்த விவித முனிகணாபஜீவிய தீர்த்தா, இது புஷ்பிதாக்ரா. அதுக்கப்புறம் அவதூத புஜங்க சங்க தோஷாங்கிறது ஔபச்சந்தசிகம். சோ இது 4 ஸ்லோகம் எண்டு, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விருத்தம். ஓகே. ஹரிச்சரண சரோஜன் ஞாச தன்யோத்தமாங்கா ஷமித கருட பீதிஹி சானுபந்த சனாகஹ யுக விரதி தசாயாம் யோக நித்ரானுரூபாம் சரணம் அசரணசன் பிராப சையாம் ததீயாம். அழகான ஒரு இது நமக்கு மைண்ட்ல. ஹரிச்சரண சரோஜன் ஞாச தன்ய உத்தமாங்கஹ சஹா நாகஹ. அந்த பாம்புக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறாரு பாருங்க. ஹரிச்சரண, ஹரியனுடைய திருவடி, அதுதான் சரோஜ தாமரை. அதை வைப்பதனால் இப்ப என்ன ஆயிடுத்து? தன்ய உத்தமாங்கா, அவனுடைய தலை வந்து தன்யம் பண்ணிடுது. அப்படியே புண்ணியம் பண்ண ஒரு தலை. ஏன்னா பகவானுடைய ஒரு சரோஜன் நியாசம் அங்க ஏற்பட்டிருக்கான். அவனுடைய திருவடி தாமரையினுடைய வைத்தலினால், அந்த நியாசம் வைப்பதனால தன்ய உத்தமாங்கா, ரொம்ப ஒரு புண்ணியம் செய்த ஒரு தலையை கொண்டவனான அந்த நாகம். ஷமித கருட பீதிஹி, அவனுக்கு கருடன் தேர்ந்து ஒரு பயம் இருந்தது, அது வந்து போக்கடிக்கப்பட்டுடுத்து. சோ அந்த ஷமித, அதாவது இட் வாஸ் பாசிஃபைடு. ஏன்னா இது வரைக்கும் கருடன் தேர்ந்து பயந்துதான் இங்க இந்த யமுனா நதியில அவன் வாசம் பண்ணிட்டு இருந்தான். அந்த கருட பயம்ங்கிறது போயிடுத்து. அப்படி இருக்கக்கூடியவனான அந்த பாம்பு சானுபந்தா, தன்னுடைய குடும்பத்துடன் கூட பாரபர்னேலியா, அதுதான் அனுபந்தம், கூட இருக்கிறவாளோட எங்க போனான்னா அசரணஹா சன்னு, எங்கேயுமே புகலிடமே இல்லாதவனாக, ஒரு சரணம்ங்கிறது இல்லாதவனாக நேர போய் ததீயாம் செய்யாம் சரணம் பிராப, பகவானுடைய அந்த படுக்கை இருக்கே, எது பார்க்க கடல் சாகரம்ங்கிறத இங்க எடுத்துக்கிறார். ததீயாம் ஷையாம், பகவானுடைய அந்த ஒரு படுக்கையே சரணம் அடைந்தான், சரணம் பிராப. யுக விரதி தசாயாம், இந்த யுகம் முடியும் பொழுது, அந்த தசையில், அந்த சமயத்தில், அந்த அவஸ்தால
யோக நித்ரா அனுரூபாம், யோக நித்ரைக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அவனுடைய படுக்கை இருக்குமே அந்த சாகரம், அந்த சமுத்திரத்தையே சரணம் அடைந்தான். அது யமுனையில இருந்து நேர கடல்லயே போய் அவன் இருந்துட்டான். ஏன்னா இங்க வராத, இனிமே இந்த விரஜகுலத்தை நாம் ப்ரொடெக்ட் பண்ற வரைக்கும் நீங்க வர முடியாது, அதனால நீ போ. ஏன்னா சமுத்திரத்துல இருந்தா கருடன் வந்து பிடிச்சுருவானேங்கிறதுனால காளியன் அங்க போய் ஒளிஞ்சுட்டு இருந்தது. இப்போ பகவானுடைய திருவடி பட்டத்தினால ரொம்ப ஒரு புண்ணியம் அடைந்த ஒரு தலையை உடையவனான அந்த நாகம் அவனுக்கு கருட பீதியும் போய் சாகரத்துக்கே திரும்பி போய் சரணடைந்தான். அந்த வேற புகலிடமே இல்லாத காரணத்தினால அங்க போய் இது அது அந்த சரண நியாசங்கிறது எப்படின்னா, அத வந்து உத்தமுரார் போடுறார். அத்திர பத சரோஜ நியாச சின்னம் ஸ்தாயி. ஸ்தாயினா அது எப்பொழுதுமே அந்த சரணநியாசம் அங்க வந்து ஒரு சின்னம் மாதிரி இருக்கான் அவனுக்கு தலையில. அதாவது இந்த பச்சை குத்தினா மாதிரி பகவானுடைய திருவடி அங்க தலையில இருக்கு. அந்த திருவடியை பார்த்த உடனே சரி இவன் வந்து பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவன் அப்படின்னு சொல்லி கருடன் இவன்ட்டு அப்ரோச் பண்ணா கூட தலையில பகவானுடைய அந்த சின்னத்தை பார்த்துட்டு, டேட்டூ மாதிரி போட்டுட்டாரு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்த உடனேயே கருடன் ஓடி போயிடுவானா, இவனை வந்து பிடிக்க மாட்டானா. அதனால சமித கருட பீதிங்கிறார் ஒரு இது அங்க அந்த இடத்துல. இன்னொன்னு கருடன் தேர்ந்து ஏன் பயம்னா, இங்க வந்து புறா சமுத்திரே ஸ்திதா காளியா கருடேன நிர்ஜிதா தத் பீத்யா சௌபரி சாபாத் கருடேன அனக்ரமணீயா காலிந்தி ஹிரதம் அத்யுவாச. இது வந்து அந்த சௌபரி மகரிஷி வந்து ஒரு சாபம் கொடுத்தார் கருடனுக்கு. அந்த கருடனுக்கு சாபம் கொடுத்ததுனால காலிந்தி யமுனா கரைக்கு வர முடியாது, அந்த காலிந்தி ஹிரதத்துக்கு வர முடியாதுங்கிறதுனால சௌபரி சாபாத்து, சௌபரி மகர்ஷியினுடைய சாபத்தினால கருடன் இந்த யமுன நதிக்கு வர முடியாது. ஆகையினால கருடன் தேர்ந்து பயர்ந்து காளியன் தத் பீத்யா இந்த யமுனா நதிக்கு வந்து இங்க தங்கிட்டு இருந்தான் இத்தனை நாள் வரையில். அதுக்கப்புறம் கிருஷ்ணேன ததஹா அபநீத பயா, ததஹாங்கிறச்சு கருடனிடம் இருந்து ஒரு பயம் விலகி விட்டுது. இப்போ எதனால? கண்ணன் வந்து அவனுடைய திருவடி தலையில பட்டத்தினால அதனுடைய சின்னம் இன்னும் இருக்கு அவனுக்கு, அதனால திருப்பியும் சமுத்திரத்துக்கு போனா அப்படின்னு பௌராணிகி கதா. அந்த சமுத்திரத்துக்கு போனாங்கிறதான் அது பகவானுடைய இருப்பிடமாக இருக்கிறதுனால யுகாந்தே என்ன சொல்றார், யுக விரதி தசாயாம், இந்த யுகம் முடியும், விரத்தினா முடிவு, யுகத்தினுடைய கடைசி டயத்துல பகவான் அப்படியே ஆளிலை மேல அப்படியே படுத்துட்டு இருப்பாரோ அந்த சமுத்திரத்துல, அவருடைய படுக்கையாக இருக்கிறதே அந்த சமுத்திரம் தானே. அது வந்து யோக நித்ரைக்கு உகந்ததாக இருக்கக்கூடியது. யோக நித்ரா அனுரூபாம் ததியாம் ஷையாம், அந்த பகவானுடைய படுக்கையே சரணம் பிராப, வேறு புகலிடம் இல்லாத காரணத்தினால அசரணஹா சன்னு சரணம் பிராப, இந்த சமுத்திரத்தையே போய் அடைந்தான். ஹரிச்சரண சரோஜன் ஞாச தன்யோத்தமாங்கா சமித கருட பீதிஹி சானுபந்த சனாகா யுக விரதி தசாயாம் யோக நித்ரானுரூபாம் சரணம் அசரணசன் பிராப சையான் ததியாம். அடுத்தது விவித முனிகண. நதி எப்படி ஆச்சு? யமுனையினுடைய ஒரு ஒரு சுத்தி இல்லையா, பவித்திரத்துவம் யமுனைக்கு வந்துருத்துங்கிறத ரெண்டு விதமா சொல்ற, ரெண்டு ஸ்லோகத்துல சொல்ற. 120. இது வந்து புஷ்பிதாக்ரா. ஆமா, ரெண்டு ஸ்லோகங்கள்ல கடைசியில யமுனை எப்படி ஒரு ஒரு பவித்திரத்துவத்தை அடைந்தா அப்படிங்கறத இங்க வர்ணிக்கிறார். விவித முனிகண உபஜீவிய தீர்த்தா விகமித சர்ப்பகணா பரேண பும்சா அபஜத யமுனா விசுத்தி அக்ரியாம் ஷமித பகிர்மத சம்ப்ளவா த்ரை இவ. வேதத்ரை, வேதங்கள் 3 இருக்கு இல்லையா, ரிக் யஜுஸ் சாம, இந்த 3 வேதங்கள் போல எப்படி வேதத்துல பிரவர்த்திக்கும் பொழுது நமக்கு வந்து வேதம், வேதத்தினுடைய அங்கங்கள், அத வந்து நமக்கு அதனுடைய அர்த்தங்களை புரிய வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மீமாம்சா சாஸ்திரங்கள், பல முனிவர்கள் அதை வந்து அப்படியே
போஷிச்சிருக்கா. அதாவது they have increased the understanding of Vedas by making so many shastras later இல்லையா. அதனால வேதாங்கம் வேதம் எப்படி வந்து விசுத்தி அடைஞ்சிருக்குன்னா பகிர் மதங்களை முதல்ல விளக்கணும். அதாவது வேத நம்பிக்கை இல்லாத இருக்கக்கூடிய மதங்கள்லாம் இருக்கே, அந்த பாஷண்ட மதங்களும் அந்த மதங்களினுடைய ஒரு ஒரு ஆக்கிரமணத்தை எப்படி நம்ம வந்து போக்கி அந்த வேதம் வந்து விசுத்தமா இருக்குமோ அது போல இங்க யமுனை விகமித சர்ப்பகணா எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ரீலிங்கம் பிரதமா விபக்தியில இருக்கு. யமுனைக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த யமுனா அக்ரியாம் விசுத்தின் அபஜத மெயின் சென்டென்ஸ். இந்த யமுனையானது ஒரு முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு தூய்மையை அடைந்தாள். விசுத்தின் அபஜத ஒரு பெரிய தூய்மையை அடைந்தாள். அந்த தூய்மை எப்படி இருந்தது? அக்ரியாம் விசுத்தின் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விசுத்தி ஒரு தூய்மையை அடைந்தாள். அந்த நதி என்னத்தினால அப்படி ஒரு தூய்மையை அடைந்தாள்? விகமித சர்ப்பகணா. யாருனால? பரேண பும்சா, அந்த பரமபுருஷனான எல்லார காட்டிலும் அப்படியே ஆதாரபூதமாக இருக்கக்கூடியவன், அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரம்பொருள். அந்த பரம்பொருளே கிருஷ்ணாவதாரம் எடுத்து அந்த கிருஷ்ணாவதாரத்தினால விகமித சர்ப்பகணா சர்ப்ப கூட்டம் விலக்கினவள். அதாவது யாரிடத்திலிருந்து சர்ப்ப கூட்டங்களானது விலகிவிட்டனவோ அப்பேற்பட்ட யமுனை. சோ விகமிதாக சர்ப்பகணாக யஸ்யாக பஞ்சமி போட்டுக்கணும். எங்கேருந்து இந்த சர்ப்பங்கள் எல்லாம் வெள்ள போயிடுத்தோ யாருனால? பரம்பொருள்னால. அப்பேற்பட்ட யமுனை. சோ இந்த சர்ப்பங்கள் போனதுனால இப்ப என்ன ஆயிடுது? யமுன நதிக்கு அப்படியே முனிவர்கள் எல்லாரும் வந்து அங்க குவியற. விவித முனிகண உபஜீவிய தீர்த்தா. நிறைய தீர்த்தங்கள்ங்கிறச்சு அங்கங்க இருக்கக்கூடிய காட்டு. அந்த காட்டெல்லாம் என்ன ஆயிடுறதுன்னா விவித பலவிதமான முனிவர்களுக்கு உபஜீவியம், அவர்கள் சேவிக்க தகுந்ததாக இருக்கக்கூடிய தீர்த்தங்கள். தீர்த்தம்ங்கிறதுக்கு ஜல அவதார பிரதேசாகங்கிற காட்டுன்னு சொல்றோமே. நதி கங்கையிலயும் யமுனையிலயும் உங்களுக்கு மணிகர்ணிகா காட்டு, அந்த காட்டு இந்த காட்டுன்னு சொல்றது அதுதான் தீர்த்தம்னு எடுத்துக்கிறோம். அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல பல முனிவர்கள் இறங்கி அங்க வந்து அனுஷ்டானங்கள் பண்றா, ஒரு தியானம் பண்றா, அவர்கள் சேவித்த இடம்ங்கிறதுனால அந்தந்த தீர்த்தத்துக்கு போறோம். மத்த இடங்கள்லயும் பவித்திரத்துவம் இருக்கதான் இருக்கு. ஆனா அந்த காட்டுல எஸ்பெஷலி ஒரு பவித்திரத்துவம் ஏன்னா முனிவர்கள் இறங்கி அங்க சேவை புரியறாங்கிறதுனால. சோ விவித முனிகண உபஜீவிய தீர்த்தா, பலவிதமான முனிவர்களின் கூட்டங்களினால் சேவிக்கப்பட்ட ஒரு காட்டு தீர்த்த ஸ்தானங்களை உடையதாக ஆன அந்த யமுனை. சர்ப்பம் இல்லையோ இல்லையோ, அதனால எல்லாரும் வந்து அங்க இறங்குறாளா? அத்வாபர யுகம் தானே. அதுக்கப்புறம் ஷமித பகிர்மத சம்ப்ளவா த்ரயி இவ. இதே வந்து ஒவ்வொரு அட்ஜெக்டிவையும் நமக்கு வந்து அந்த த்ரயி இவங்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கணும். இங்க போட்டிருக்காரு பாருங்க, பக்ஷே விவித முனிஜன உபஜீவியானி தீர்த்தானிங்கிறச்சே தீர்த்தங்கிறதுக்கு மந்திரம்னு ஒரு அர்த்தம், சாஸ்திரம்னு ஒரு அர்த்தம், ஜலம்னு ஒரு அர்த்தம், பாவன கஷேத்திரம்னு ஒரு அர்த்தம், நிறைய அர்த்தங்கள் தீர்த்தம்ங்கிறதுக்கு இங்க போடுறாரு பாருங்கோ. தீர்த்தம் மந்திராதி உபாத்தியாய தீர்த்தம் அனுசராமி தீர்த்தபாதாகங்கிறச்சு ஆச்சாரியனுக்கு உபாத்தியாயருக்கு வந்து தீர்த்தன்னு சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. அது சாஸ்திரேஷு அம்பசி ஜலத்துக்கு பாவனே அம்பசி புண்ணியமான ஜலத்திற்கும் தீர்த்தம்னு பேரு. பாத்திர உபாய அவதாரேஷு ஸ்திரீ புஷ்பே யோக யஜ்ஞ இந்த மாதிரி பல யஜ்யம் பல அர்த்தங்கள்ல இருக்கு தீர்த்தம்ங்கிறது. இந்த இடத்துல சாஸ்திரம்னு எடுத்துக்கணும். சோ பல முனிவர்கள்னால அப்படியே போஷிக்கப்பட்ட அல்லது சேவிக்கப்பட்ட ஒரு அங்கங்களை கொண்டது மீமாம்சா முதலிய சாஸ்திரங்கள் எந்த ஒரு வேதத்திற்கு உண்டோ அப்பேற்பட்ட வேதம் போல இந்த யமுனை ஆயிடுத்து. ரைட்டா? விகமித சர்ப்பகணாங்கர்ச்சே இதுக்கு வந்து வேதார்த்த உத்கிருஷ்டமான பரபும்சதம். இந்த இடத்துல இதுக்கு அர்த்தம் கிடையாது. இதை மாத்திரம் நம்ம ரெண்டா எடுத்துக்கணும். விகமித சர்ப்பகணா பரேண பும்சா, பரேண பும்சா ஷமித பகிர்மத சம்ப்ளவா.
இந்த சர்ப்பம் போல பல பல அந்த பாகண்ட மதங்கள் இருக்கோ இல்லையோ, நாஸ்திக மதங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த நாஸ்திக மதங்களினுடைய சம்ப்ளவம் கூட்டம் அது அடக்கப்பட்டு விட்ட ஒரு வேதம் போல. அது யாரால அடக்கப்பட்டதுன்னா பரேண பும்சா ஏவ, பகவான் தான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வந்து அவதாரம் எடுத்து மத்த மதங்கள்லாம் வந்து ஆட்கொள்ள கூடாது வேத மதத்தைங்கிறதுனால அந்த வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக ஒவ்வொரு தடவையும் அவதாரம் எடுக்கிறார். கீதையினுடைய பகவத்கீதையினுடைய அந்த ஆரம்பம் பார்த்தேன்னா சங்கர பாஷ்யத்தினுடைய பிகினிங் அதுல போட்டிருப்பார், வைதிக தர்மத்தை வந்து ஸ்தாபனம் பண்றதுக்காக தான் பகவான் வந்து எடுக்கிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேங்கரிச்சு பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதம் தானே சொல்றார். அப்போ கெட்டவாளை அழிக்கிறதுக்கும் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கும் தானே வருதுங்கரிச்சு. பாஷ்யத்துல சங்கர பாஷ்யத்துல அவர் சொல்றது என்ன, வைதிக தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காகன்னா அவர் வந்து சிருஷ்டியே ஆரம்பிச்சாருங்கிறா. அது பகவான் இந்த வைதிக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணா அத வந்து பிராமணர்கள் வந்து க்ஷத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் அதை சொல்லித்தர அவரவருடைய கர்மாக்களை வந்து ஸ்வதர்மத்தை பரிபாலனம் பண்றதுனால எப்படி இந்த உலகம் செழிப்பாக இருக்குமோ அவ்வாறு பகவான் இந்த வேதத்தை ஸ்தாபனம் பண்றார். வைதிக தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுனால இவ்வுலகம் பரிபாலிக்கப்படுகிறது அப்படிங்கிற. அதனால பரேண பும்சா பரம்பொருளினால் அந்தந்த அவதாரங்களை எடுத்து ஷமித பகிர்மத சம்ப்ளவா, பகிர்மத வெளி மதங்கள், வேதத்தை ஃபாலோ பண்ணாத இருக்கக்கூடிய மத்த மதங்களினுடைய சம்ப்ளவ கூட்டம் இருக்கே, அந்த கூட்டத்தை அடக்கியவாறு எவ்வாறு இந்த வேதம் விளங்குமோ அதுபோல் பரேண பும்சா அதே பகவானால விகமித சர்ப்பகணா இந்த சர்ப்பங்களின் கூட்டங்கள்லாம் விலக்கி அப்படியே விசுத்தியை பெறுகிறது இந்த யமுனை. அபஜத புரியறதா கம்பேரிசன்? விவித முனிகண உபஜீவிய தீர்த்தா விகமித சர்ப்பகணா பரேண பும்சா அபஜத யமுனா விசுத்தி அக்ரியாம் ஷமித பகிர்மத சம்ப்ளவா த்ரை இவ. இதுல இருந்தே தெரியறது. அதாவது இந்த காளிய மர்தனம் வந்து பாகவதத்துல படிக்கிறச்சே அது ரோகத்தை போக்கும்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார். இங்கேயும் இதுவும் அதே எஃபெக்ட் தானே இருக்கும்ங்கிறச்சே கடைசியில முடியறச்சே எப்படி சொல்றாரு பாருங்க, விசுத்திய தர்றது, நமக்குள்ள இருக்கக்கூடிய சர்ப்பம் போல இருக்கக்கூடிய ரோகங்களோ அல்லது அந்த சத்ருக்களோ இவையெல்லாம் விலக்கி நமக்கு ஒரு விசுத்திய கொடுக்கறதுக்காக தானே இந்த எபிசோடு. அப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணோம்னா எஃபெக்ட் டெஃபினட்டா இருக்கும். ஷமித பகிர்மத சம்ப்ளவா த்ரை இவ. இது புஷ்பிதாக்ரா. கடைசி ஸ்லோகமானது ஔபச்சந்தசிகம்னு இதுக்கு இந்த விருத்தத்துக்கு பேரு. அவதூத புஜங்க சங்க தோஷா ஹரிணா சூரியசுதா பவித்ரிதாச்ச அபிதத் பதஜன்மன சபத்னியா பகுமந்தவ்யதரா பிருஷம் பபூவ. கங்கையை விட ஒரு படி மேல் யமுனைன்னுட்டார். கங்கைக்கு இப்ப என்ன ஒரு இதுன்னா, அவளுக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு உற்பத்தி சமயத்துல பகவான் வந்து அப்படியே இந்த வாமனாவதாரம் பண்ணும் பொழுது பிரம்மா சத்தியலோகத்துல அந்த போச்சா, சத்தியலோகத்தும் போது ஆக்சுவலி பிரம்மாண்டத்தினுடைய உபரி அந்த அண்டம் இருக்கே அதை தொலைச்சுண்டு போகிறச்சே வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆவரண ஜலம் பகவானுடைய திருவடிய பட்டு அதுல பிரம்மா வந்து தன்னுடைய கமண்டலுனால திரிவிக்ரமாவதாரம் போது வாமனாவதாரத்துல பகவானுடைய திருவடிக்கு அவர் வந்து அர்க்கியம் விட அந்த அர்க்கியமும் சேர்ந்து பரமேஸ்வரனுடைய தலையில விழுந்து அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு சங்கமமும் ஏற்பட்டு 3 பேருனுடைய சங்கமத்தினால இன்னைக்கு கங்கை வந்து இத்தனை பவித்திரத்துவம்னு சொல்றோம், ரைட்டு. ஆனா யமுனைக்கு அதை விட ஒரு பங்கு ஜாஸ்தியா. ஏன்னா பகவான் உள்ள முங்கி எழுந்திருக்காரு. அதனால இங்க வந்து புஜங்கத்தை விலக்கி அவன் வந்து இந்த தூர் வாடுற மாதிரி கிளீனிங் ப்ராசஸ்னா பண்ணிருக்கான். அதனால யமுனைக்கு வந்து பகு மந்தவ்ய தரா பிருஷம் பபுவங்கிற ரொம்ப ஒரு காவிய நயம் தான் அந்த இடத்துல. அவதூத புஜங்க சங்க தோஷா ஹரிணா சூரியசுதா, சூரியனுடைய பெண்ணான அந்த காலிந்தி யமுனை ஹரிணா பவித்ரிதா,
ஹரி பகவானால பவித்ரிதா பவித்திரம் ஆக்கப்பட்டாள். எப்படி? அவதூத புஜங்க சங்க தோஷா, புஜங்க பாம்பினுடைய சங்கத்தினால் ஏற்படும் தோஷமானது அவதூத விலக்கப்பட்டவளாக அந்த சூரியசுதா யமுனையின் சூரியனின் பெண்ணான யமுனை ஹரிணா பவித்ரிதா பகவான் வந்து அப்படியே பவித்திரமாக்கப்பட்டு விட்டாள் அவள் பகவான்னால. அபிதத் பதஜன்மனஹா சபத்னியா பிருஷம் பகு மந்தவ்யதரா பபூவ. சபத்னியாக அபி தத் பத ஜன்மனஹா சபத்னியாக அபி. சபத்னிங்கிறது எல்லா நதிகளும் போய் சாகரத்துல சேர்றதுனால, சாகரம் வந்து நதிகளினுடைய பதி, இந்த நதிகள் எல்லாமே சாகரத்தினுடைய பத்னி. அதனால ஒவ்வொன்னும் வந்து சபத்னி கோவைஃப்ஸ். ஒவ்வொரு நதியும் இன்னொரு நதிக்கு கோவைஃப்னு எடுத்துக்கிறது, சபத்னின்னு சொல்றோம். சோ தத்பத ஜன்மனஹா சபத்னியாகங்கிறது இங்க கங்கைய சொல்றது. தத்பத ஜன்மனஹா விஷ்ணுபாதச்சுதா தேவி தான் கங்கைக்கு அங்க. விஷ்ணுபாதச்சுதா தேவி இதுல வரும்னு நினைக்கிறேன், விஷ்ணு புராணத்துல வருமோ? விஷ்ணுபாத கங்காஷ்டத்துல கூட வரும் இல்ல? அப்படியா? சங்கராச்சாரிய போட்டுட்டாரு. விஷ்ணுபாதச்சுதா கங்கா. விஷ்ணுபாதச்சுதா கங்கான்னுட்டு ஹரிபக்தி விலாசத்துல இருக்கு, இதுல இருக்கு. சிரசா ஏன தாரிதா ஸ்தானம் நைவாஸ்தி பாபஸ்ய தேகினாம் தேகமத்யதா. விஷ்ணுபாதச்சுதா கங்கா, கங்கை வந்து விஷ்ணுனுடைய பாதத்திலிருந்து வந்தவள். சிரசா ஏன தாரியத்தை, யாரு அந்த கங்கைய தலையில வந்து புரோக்ஷணமாவது பண்ணிக்கிறானோ, பாபஸ்ய தேகினாம் தேகமத்யதா பாபஸ்ய ஸ்தானமேவ நைவ அஸ்தி. ஒரு பாபத்திற்கு இடமே கிடையாதுன்னுட்டு கங்கைக்கு ஒரு புண்ணியம் மகத்துவம் அந்த இடத்துல. அப்ப தற்பாத ஹரியனுடைய பாதத்திலிருந்து பிறந்தவளான கங்கை சபத்னியாக அபி, அவளை காட்டிலும்னு எடுத்துக்கணும் அந்த அபிங்கிறதுக்கு. அவளை காட்டிலும் பிருஷம் மிகவும் பகுமந்தவ்ய, அதாவது வெகுமதிப்போட பார்க்கணுங்கிறது இருக்கோ இல்லையோ, அதுல வந்து ஒசத்தியாக இருக்கிறவள்னு எடுத்துக்கணும். பகுமந்தவ்யம்னா ஒரு ஒரு பெருமையோட பார்க்கப்பட வேண்டியவள். அவளை வந்து ரொம்ப நம்ம வந்து பகுமானம் பண்ணணும். we have to honor her very much அப்படிங்கிற பபூவ. அப்படி ஒரு ஸ்தானத்தை அடைந்தாள் அந்த யமுனை. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்றார், ஹரிசங்காத்து கிரீடாதி ரூபாத்து கங்கா அபேக்ஷையா பிராகேவ பகுமந்தவ்யாவா. முதல்லயே பகவான் வந்து கங்கக்கரையை சூஸ் பண்ணலையே, யமுனை கரையை தானே சூஸ் பண்ணார். கோகுலத்துல பிறக்கணும், நந்தகோபனோட வீட்டுல இருக்கணும், இந்த யமுனையில தான் விளையாடணும், யமுனை கரையில தான் இருக்கணும்னு சொல்லி அவன் சூஸ் பண்ண இடமே இந்த இடம் தான். அவனுடைய லீலையினால முன்னாடியே கங்கையை விட பகு மந்தவ்யாதான். ஆச்சா, புஜங்க தோஷ பரிகாராத்து பகு மந்தவ்ய தரப்பு போடுறச்சே கம்பேரிட்டிவ் அங்க. சோ கம்பேரிட்டிவ் எதுக்கு போடுறாரு? இந்த பாம்பு முதலிய தோஷத்தை பாம்பு தோஷத்தையே பரிகாரம் பண்ண முடியுங்கிறதுனால அவ விளக்கியாச்சு. பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய பல தோஷங்கள் நீங்கினவள்ங்கிறதுனால அவளை இன்னும் நம்ம வந்து பகுமானம் பண்ணணும். யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹர் மச் மோர். புண்ணிய தரா ஜாதா. இது முந்தின ஸ்லோகத்துல இருந்து எடுக்கிறார் பாருங்கோ. பிரிஷம்ங்கிறச்சு எக்ஸசிவ்லி ஷி ஹேஸ் டு பி அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, அதுக்கு என்னன்னா முனிகண உபஜீவிய தீர்த்தத்வாதினா பவித்ரதா அதிசயாத்துங்கிற. ஏராளமான முனிவர்கள்லாம் பகவான் அங்க இருக்கும் பொழுது வந்து பகவான் வந்து காளியனை விளக்கிட்டாங்கிறதுனால அந்த இடத்துல வந்து குளிச்சு எழுந்ததுனால அதை சேவிச்சதுனால இன்னமுமே இதுக்கு வந்து ஒரு சுத்தத்துவம் ஜாஸ்தி ஆயிடுதான். சுத்தத்துவம் இல்ல, புண்ணியத்துவம். அங்க போய் குளிச்சா நம்ம பாபத்துக்கு ஒரு இடமே இல்லாத போயிடுறது. அவதூத புஜங்க சங்க தோஷா ஹரிணா சூரிய சுதா பவித்ரிதாச்ச. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹரிணா பவித்ரிதா, அது வந்து கண்ணன் விளையாடினத்தினால பவித்திரமாக்கப்பட்டவள். அவதூத புஜங்க சங்க தோஷா, பாம்பனுடைய ஒரு சேர்க்கையினால வந்த தோஷங்கள் எல்லாம் விளக்கப்பட்டவள். அதுக்கப்புறம் தத்பத ஜன்மனஹா சபத்னியாக அபி, அந்த காலில் திருவடியிலிருந்து பிறந்த கங்கையை காட்டிலும் பிருஷம் பகுமந்தவ்யதரா பபூவ, பிருஷம் வெகுவாக
பகுமந்தவ்யா, மந்தவ்யம்னாலே நினைக்கப்பட வேண்டியவள். அப்போ பகுமந்தவ்யாங்கர்ச்சு வெகுவாக நினைக்கப்பட வேண்டியவள். அதுல தரப்பு போட்டோம்னா மோர் டு பி தாட் அபவுட். இந்த 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 தரப்புக்கும் சரி பிருஷத்துக்கும் சரி இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனே நமக்கு வராது, அப்படி இருக்கு அந்த வார்த்தைகள். அதான் அதிசயேன பகுமந்தவ்யான்னு பபூவ. சிவலீலார்ணவம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா? சிவலீலார்ணவம் நாளாச்சா டக்குன்னு வரல பாருங்க. பூதः பூதம் பூதஸ்வதः பூததரம் ததோ யத் காங்கம் பயஸ் சங்கர மௌலிசங்காத் தத்பாத பிரணயாபராத பாதாஹதை பூததமம் ததோ நஹ. அதேதான் ஆமா. சோ அதாவது ஏற்கனவே கங்க பவித்ரம், அதை காட்டி சிவனுடைய தலையில வந்து விழுந்ததுனால பவித்திர தரா பூத தரா. அதுக்கப்புறம் பூத்த தமம் எப்போன்னா அம்பாள் வந்து இந்த ரதி கேலி அவளுக்குள்ள அந்த நோக் ஜோக்கும்பா. அதுல வந்து அந்த ஊடல் நடக்கும் பொழுது பகவான் வந்து அம்பாளுடைய காலில் விழறாராம். விழும் பொழுது அந்த நதி அம்பாளுடைய காலை அலம்புறதோ இல்லையோ, அப்பதான் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவித்திரத்துவம் வருதுங்கிற. பூத தமம் தத்தோனா அம்பாள் இடத்துல இருக்கிற ஒரு இது அவருக்கு நீலகண்ட தீட்சிதருக்கு. அவதூத புஜங்க சங்க தோஷா ஹரிணா சூரியசுதா பவித்ரிதாச்ச அபிதத் பதஜன்மன சபத்னியா பகுமந்தவ்யதரா பிரிஷம் பபூவ. இதோட இந்த 4வது சர்க்கம் முடியறது. 5வதுனுடைய முதல் ஸ்லோகத்தை ஜஸ்ட் சொல்லிடுறேன், அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சுடலாம். ததஸ் சமானீத ரசாலபாகः சம்பீஜயன் பாட்டல கந்தவாஹைः நிரூಢமல்லி விபவோ நிதாகः சீராயுதம் சௌரிசகம் சிஷேவே.